போ மாதிரி. மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நாணம் ஏனம்மா. என்னம்மா மீனம்மா, அரிசி மூட்டை எங்கே வாங்குறேன்னு கேட்டால் அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறேன், ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறேன். எங்கே வாங்குறேன்னு சொன்னால் நாங்களும் வாங்குவோம்ல. என்னை பரட்டத்தல, சும்மா இரு. அப்பதே சொல்லிவிட்டேன், எத்தி ஒன்று விட்டேன்னா அந்த நிலா கிட்டே போய் சேர்ந்துருவேன். இல்லை நீ சும்மா இருக்கியா? சின்ன பொண்ணு ஃப்ளாஷ்பேக் வர சொல்லணும். சின்ன பொண்ணு நீ சொல்லுமா. சரிப்பா. ஐயோ சொல்லாமல் விட மாட்டீங்க போல இருக்கே. அப்போ நான் படித்து முடிச்சுட்டு ஊட்டியில் எங்கள் அக்கா வீட்டில் இருந்து வேலை தேடிட்டு இருந்த சமயம் அது. அப்போ ஒரு நாள் வேலை விஷயமா சென்னைக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்காக ஊட்டி ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ 5-6 காலேஜ் பசங்க வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாளே சந்திரிக்கா. நம்ம கொஞ்சம் தள்ளியே இருப்போம். அது மட்டும் இல்லை, பொண்ணு அழகு பொண்ணு காதலிக்க ஏற்ற பொண்ணு சென்னை ரயிலுக்குள்ளே சிக்கிக்கிச்சான் ஊட்டி பண்ணு. இப்படி அவங்க என் அழகை வர்ணித்து பாடினதில் மெய் மறந்து போய் அப்படியே இறங்கி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே தான் எனக்கே தெரிஞ்சது நான் என் ஹேண்ட்பேக்கை மிஸ் பண்ணிட்டேன்னு. ஐயோ, அதுக்குள்ளே தான் என் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருந்தது. போச்சு எல்லாமே போச்சு. இதுக்கப்புறம் நான் எப்படி வேலை தேடி போகிறது அப்படின்னு ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருந்தேன். சோகத்தில் மூழ்கி போயிருந்த எனக்கு மறுநாள் ஒரு பார்சல் வந்தது. அந்த பார்சலை பிரித்து பார்த்தா அதில் நான் மிஸ் பண்ண என்னோட ஹேண்ட்பேக்கு என்னோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருந்தது. அது மட்டும் இல்லை, கூடவே அதில் ஒரு லெட்டரும் இருந்தது அவரோட பேரில். சூர்யா, அதுதான் அவர் பேர். அதுக்கப்புறம் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லி நான் ஒரு லெட்டர் போட அதுக்கு அவர் நலம் நலமறியாவள் உன்னலம் நலமறியாவள் நான் இங்கு சுகமே நீ அங்கு சுகமா அப்படின்னு எஸ்பிபி அனுராதா ஸ்ரீராம் வாய்ஸில் தேவா அங்கிள் மியூசிக்கில் பாட்டாவே ஒரு லெட்டர் போட்டார். இப்படி கடிதத்திலேயே எங்கள் காதல் வளர்ந்துச்சு. சரி, பார்க்க தான் முடியல, ஃபோன்லேயாவது பேசலான்னு ஃபோன் பண்ணால் அப்போ தான் ஆர்ப்பாட்டம் கும்மல் கூட்டம் அப்படின்னு இந்த ஊர் எங்களை பேசவும் விடலை. ஏம்மா, ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது தான் நீங்கள் பேசணுமா? வேற டைமே கிடைக்கலையா? எவன்லே அது? மூடிக்கிட்டு நான் சொல்கிறத கேளு, குறுக்க பேசாத. அதுக்கப்புறம் சூர்யாவுக்கு ஒரு வேலை கிடச்சி சென்னைக்கு போயிட்டாரு. நானும் ஒரு வேலை விஷயமா சென்னைக்கு போயிருந்தேன். அங்கே நாங்கள் பல சந்தர்ப்பத்தில் மீட் பண்ணியிருந்தாலும் அவர் தான் சூர்யா, நான் தான் சின்ன பொண்ணுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. அந்த படத்தில் அவர் பேர் கமலியாச்சே. எலே, நான் தான் அந்த கமலி அலைஸ் சின்ன பொண்ணு. போதுமா? எலே கீழே இருங்களே. இதுக்கு நடுவில் அந்த கம்பெனி ஓனர் ஹீரா கூட சூர்யாவை ஒன் சைடாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என் சூர்யா நான் வந்து சின்ன பொண்ணுவை தான் விரும்புகிறேன் அப்படின்னு மறுத்துட்டாரு. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நான் ஊட்டியில் இருக்கும்போதே என் சூர்யாக்காக ஒரு தாமரைப்பூ படம் போட்ட ஸ்வெட்டரை என் கையாலேயே பின்னி அனுப்பிச்சி வச்சிருந்தேன். அதை என் சூர்யாவும் பத்திரமா வச்சிட்டு இருந்தாரு. அதானே கிளைமேக்ஸுக்கு தேவைப்படும்ல. அதுக்கப்புறமா சென்னை சிட்டி ஃபுல்லாக நான் சூர்யாவையும் சூர்யா என்னையும் தேடி தேடி அலைஞ்சு நாங்கள் சோர்ந்து போயிட்டோம். இதுக்கு நடுவில் 2 டூயட் சாங்கு. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா காதலை தான் சேர்த்து வப்பா, கவலைப்படாதே சகோதரா அப்படின்னு தேவா அங்கிளோட ஒரு சாங்கு. இப்படி 3 சாங் போயிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் சென்னையில் தேடிட்டு இருந்தா எந்த யூஸும் இல்லைன்ட்டு நான் கிளம்பி ஊட்டிக்கு வரலான்னு பிளான் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம், அந்த ஆட்டோவை ஓட்டிகிட்டு வந்ததே என் சூர்யா தான். அப்போ சோன்னு ஒரே மழை வேற அடிச்சிட்டு இருந்தது. ஆமாம், நானும் ஊட்டிக்கே போயிடலான்னு ட்ரெயின் ஏறிட்டேன். ட்ரெயின் வேற கிளம்பிடுச்சு. மழையில் ரொம்ப நனைஞ்சிட்டதுனால சூர்யா அவர் மேலே போட்டிருந்த சட்டையை கழட்டினாரு. அப்போ பார்த்தா உள்ள அவருக்கு நான் ஆசையாக தச்சு கொடுத்த ஸ்வெட்டரை போட்டிருந்தாரு. ஓ மை காட், இதுதான் என் சூர்யா. நான் சூர்யாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நான் ட்ரெயின்லேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி கீழே இறங்கி சூர்யா கிட்ட ஓடுனேன். அப்போ நான் அவரை பார்த்து நீங்கள் சூர்யா தானே, நான் தான் சின்ன பொண்ணு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். தேவயானின்னு நினைச்சிட்டு இருந்த சூர்யா ஒன்ன பார்த்ததும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாரு. அப்புறம் கஷ்டப்பட்டு அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வந்து அதே ட்ரெயின்ல அவர் ஏறி தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. இதானே நடந்தது. ஐயோ, எப்படிலே கண்ணால பார்த்த மாதிரியே சொல்ற, உனக்கு எப்படி தெரிஞ்சது? பின்ன ஒன்ன பார்த்தா தலை அததான் செய்வாருன்னு இந்த ஊருக்கே தெரியுமே. சரி, இருந்தாலும் கதை நல்லா இருந்துச்சு. எல்லாரும் சின்ன பொண்ணுக்கு ஒரு ஓ போடுங்கப்பா.